முழுமையான வீரன் யாருன்னு கேட்டால் ராவணன் தான். முழுமையான அரசன் யாருன்னு கேட்டால் ராவணன் தான். யுத்தத்தில் நீனும் நானும் வீரன் கிடையாது. இந்த யுத்தத்தில் முழுமையான வீரன் யார் அப்படின்னு கேட்டால் ராவணன் தான். மகாபாரதம் ராமாயணம்ன்றது வந்து புத்தகமாக பார்க்கல. இது வந்து ஒரு நம்ம இயற்கையாக ஒரு வாழ்க்கையில் வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அனுபவ கல்வி, அனுபவ படிப்பு தான். ராமாயணத்தை பற்றி இன்றைக்கி பேசலாம். ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வில்லன் கேரக்டரில் ராவணனை சொல்லிகிட்ருக்கோம். ராவணன் வந்து ஒரு வில்லன், ராவணன் வந்து ஒரு கெட்டவன் யாரும் கிடையாது. ராவணன் வந்து இவர் மனைவியை கொண்டு போயிட்டார், அவர் மனைவி. ஓகே, அது கெட்டவனாக நம்ம பார்த்துக்கிறோம், பார்க்குற கண்ணோட்டத்தில் இருக்குது. தர்ம யுத்தத்தில் வந்து எதுலாம் தர்மம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணை வந்து முகத்தை வந்து அலங்கோலப்படுத்துறது தர்மம் இல்லை. ஓகே, அதை லட்சுமணன் பண்ணியிருக்காப்புல, அதுதான் தர்மம் இல்லை. ஆனால் தர்மங்களில் வந்து நிறையா தர்மம். ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து நீ பொண்ணை வந்து கை நீட்டக்கூடாது, பொண்ணுங்களை வந்து அடிக்கக்கூடாது. இதே தர்மத்தில் இல்லை. சத்திரிய தர்மத்திலே பெண்கள்கிட்ட வார் போகிறது தர்மம் இல்லை. அது நம்ம பீஷ்மர் சொல்லியிருப்பார். அதை பற்றி என்றைக்கு வந்து மகாபாரத்தை சொல்லியிருப்பார். என்றைக்கு ஒரு ஒரு பெண் வந்து என் எதிர்க்கு நிற்கிதோ அன்றைக்கி அஸ்திரத்தை தியாகம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லக்ஷ்மணன்கிட்ட லக்ஷ்மணா போய் ராமர்கிட்ட போய் ராவணன்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். அதனால் இந்த யுத்தத்தில் போய் அவங்ககிட்ட போய் போதினை வாங்கிடுவான், நல்ல விஷயங்களை வாங்கிடுவான், நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கிடுவான், எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டு வாங்கிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறேன். அப்போ லக்ஷ்மணன் வந்து ராவணன்கிட்ட போகிறாரு. லக்ஷ்மணன் வந்து ராவணன்கிட்ட போய் என்னன்னா இப்படி சொல்கிற, ராவணன் நம்ம எதிரிகிட்டே போய் நீ வந்து நல்ல விஷயங்கள் கேட்க சொல்கிறீங்க, எதிரி எப்படி சொல்லுவாங்க, இல்லை நீ போய் கேளு அப்படின்னு லக்ஷ்மணன் போய் ராவணன்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ராவணன்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகு இந்த யுத்தத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு போதனை கொடுங்க, இந்த யுத்தத்தில் எதனால் நடந்தது, இந்த யுத்தம் நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, அதெல்லாம் என்ன தப்பு நடக்குது, இந்த யுத்தத்தை எப்படி நம்ம தவிர்த்திருக்கலாம், ஏதாவது போதனை கொடுங்க. நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு 4 நேரங்களை பார்க்காத அப்படின்றார். யார் சொல்கிறது? ராவணன் சொல்கிறார். நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு 4 நேரம், நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்காது, அதை வந்து அன்னைக்கே செஞ்சிரு அப்படின்றது. இதுவே இது மாதிரி ஒரு 3 போதனை சொல்கிறாரு. நம்ம அடுத்த போதனை ஒரு போதனை நம்ம ஒரு நாள் அதை பற்றி பேசுவோம். இன்னும் அது நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு 4 நேரம் பார்க்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயங்கள் எந்த நேரத்தில் நடந்தாலும் அது நன்மையை மட்டும்தான் பயக்கும். அது செட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான விஷயந்தான் 4 நேரங்கள் பார்க்க. இப்போ என்னடா வீடு கட்டுறது கெட்ட விஷயமா அப்படின்னு, வீடு கட்டுறதுலாம் கெட்ட விஷயம் இல்லை. ஆனால் 4 நேரம் பார்க்கணுன்னா அது வந்து நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தேவையில்லை. அது எந்த கெட்ட நேரத்தில் கூட நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத வந்து மக்களுக்கு உணர்த்துறாரு. உணர்த்தும் போது அதை கேட்குறாரு. அப்போ நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு 4 நேரங்கள் பார்த்து தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்றார். அதுதான் வந்து முதல்ல அவரோட போதனையாக கொடுக்குறாரு. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அதை பற்றி நம்ம அடுத்த போதனை எப்படி நாளைக்கு பேசுகிறோம்.